118 என்ற அறுதி பெரும்பான்மை மேஜிக் எண்ணை இப்பொழுது விஜய் கட்சி போராடி எட்டி இருக்கிறது. 118 என்ற மேஜிக் எண்ணை எட்டிய சூழ்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் திருமாவளவனின் செய்தியாளர் சந்திப்பு, அதன் பின்னர் ஆளுநரோடு விஜய் சந்திப்பு, அதன் பின்னர் விஜய் விசிக அலுவலகத்துக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் அந்த நிகழ்வு ஆகியவை நடைபெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அதை அனைத்தை விட முக்கியமாக பதவியேற்பு விழா என்று நடைபெறுகிறது, நாளை நடைபெறுகிறதா நாளை மறுதினம் நடைபெறுகிறதா என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தமிழக ஆளுநர் மாளிகையிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயின் ஆட்சி அமைக்கும் போராட்டம் இப்பொழுது வெற்றி அடைந்து இருக்கிறது. ஆட்சி அமைப்பதற்கான அறுதி பெரும்பான்மையை பெறுவார்களா பெறமாட்டார்களா, அல்லது இங்கு ஜனாதிபதி ஆட்சி ஏற்படுமா என பல்வேறு சந்தேகங்கள் எழுந்த நிலையில் அனைத்து சந்தேகங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் விசிக இப்போது ஆதரவு அடுத்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பது உறுதியாகி இருக்கிறது. நாளை அல்லது நாளை மறுதினம் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான அந்த பதவியேற்பு விழா நிகழ்ச்சி, அவருக்கு முதலமைச்சராக விஜய்க்கு பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணத்தையும் ஆளுநர் அர்லேக்கர் செய்து வைப்பார். அதற்கான நேரம் மற்றும் அதற்கான இடம் நேரு உள்ளரங்கம் என ஏற்கனவே உள் விளையாட்டு அரங்கம் என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டது. இப்போது அந்த பதவி ஏற்கும் நேரம் எப்போது என்பது குறித்து இன்னும் சில நிமிடங்களில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக பல்வேறு விமர்சனங்கள் ஆதவ அர்ஜுனா உள்ளிட்டோர் வைத்திருந்த போதிலும் கூட இப்போது அந்த விமர்சனங்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரத்தை இடதுசாரிகள் கட்சிகளோடு இணைந்தே எடுப்போம் என விஜய் தெரிவித்துள்ள நிலையில் இப்போது விஜய் ஆட்சி அமைப்பதற்கான அந்த ஆதரவு கடிதத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழங்கி இருக்கிறது. இதையடுத்து இன்னும் சற்று நேரத்தில் விஜய் ஆளுநரை 4வது முறையாக சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்பின் போதும் முழுமையான அந்த ஆதரவு கடிதத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் வழங்கிய அந்த ஆதரவு கடிதத்தை விஜய் ஆளுநரிடம் வழங்கி இருக்கிறார். இதன் பின்னர் இப்போது அவருக்கு அந்த ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரப்பூர்வ அழைப்பு இன்னும் சற்று நேரத்தில் தாவேகா தலைவர் ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பு இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் அர்லேக்கரால் அதிகாரப்பூர்வமாக விடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கான ஆதரவு அந்த 118 என்ற எண்ணை எட்டி இருக்கிறது. இதனால் எந்த நேரத்திலும் பதவி ஏற்புக்கான அழைப்பு ஆளுநரிடமிருந்து வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் ஆகிய 4 கட்சிகளிடமுமே அந்த ஆதரவு கடிதத்தை பெற்றுவிட்ட சூழ்நிலையில் இப்போது அனைத்து தடைகளும் விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதற்கான அனைத்து தடைகளும் நீங்கிவிட்டன. இனி நிர்வாக நடைமுறைகள் மட்டுமே பாக்கியாக இருக்கிறது. பனையூரிலிருந்து கோட்டைக்கு முதலமைச்சராக விஜய் பதவியேற்கும் நாள் இன்னும் நெருங்கிவிட்டது. முதலமைச்சர் நாற்காலியை நெருங்கியுள்ள விஜய் திருமாவளவனின் ஆதரவை தொடர்ந்து இப்போது அந்த அறுதி பெரும்பான்மையை எட்டி இருக்கிறார். இனிமேல் அனைத்து தடைகளும் விஜய்க்கு நீங்கிவிட்டன. முதலமைச்சராக விஜய், தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்க இருக்கிறார். கட்சி தொடங்கிய 26 மாதங்களில் கிட்டத்தட்ட ஒரு 12 தொகுதிகளில் மட்டுமே பிரச்சாரம் செய்து அவர் தமிழகத்தின் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை கைப்பற்றி ஒரு மிகப்பெரும் அரசியல் அதிசயத்தை தமிழகத்தில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். இருவரும் கட்சிகளான திமுக, அதிமுக 2 கட்சிகளின் வியூகங்களையும் உடைத்து எறிந்ததோடு திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளையே தோற்கடித்தது மட்டுமல்ல, அந்த கட்சிகள் வெற்றி பெற்ற தொகுதிகளில் உள்ள எம்எல்ஏக்களே தமக்கு ஆதரவாக திருப்பி ஒரு மிக பெரும் சாதனையை அரசியல் ரீதியாக மிக குறுகிய காலத்தில் விஜய் படைத்திருக்கிறார் என்பது தமிழக அரசியலில் மிகவும் ஒரு புதுமையான, ஒரு யாரும் எதிர்பாராத மற்றும் பல்வேறு திருப்பங்களை, அரசியல் திருப்பங்களை மக்கள் ஆதரவோடு விஜய் பெற்றிருக்கிறார் என்பதுதான் இந்த அரசியல் நிகழ்வின் இறுதிக்கட்ட தகவல்களாக தெரிகிறது. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மற்றும் காங்கிரஸ் கட்சியோ, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகளோ தேர்தலுக்கு முன்பு வரை தமிழக வெற்றி கழகத்தை மிக கடுமையாக விமர்சித்து வந்தன. தேர்தல் முடிந்து அங்கு தாவேகா வெற்றி பெற்ற உடன் இப்போது தமிழக வெற்றி கழகத்திற்கே ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை திமுக கூட்டணியில் இருந்த முக்கியமான 4 கட்சிகளும் அந்த கூட்டணியில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்திருப்பது என்பது தமிழக அரசியலில் மிக முக்கிய திருப்பமாக கருதப்படுகிறது. தமிழகத்தில் 3 பெரிய கட்சிகள் உருவாகி உள்ள சூழ்நிலையில் அடுத்த தேர்தலில் எந்த கட்சி களத்தில் இருக்கும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இப்போது விசிக ஆதரவை தொடர்ந்து
இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இனிப்பு வழங்கி பட்டாசுகளை வெடித்து நேற்றும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார்கள், இன்றும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்று அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை உறுதியாகி இருக்கிறது.